இன்னைக்கு வந்து ஆர்த்திக்கு மட்டும் தான் லஞ்ச். நவீனுக்கு லஞ்ச் கிடையாதுன்றதுனால தக்காளி வந்து பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பிரியாணி இலை, புதினா, மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் கலந்துட்டு கொஞ்சமாக சோமம் மட்டும் தாளிச்சிருக்கேன். ஒரு பல்லாரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அப்புறமா மசாலா வந்து மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 கப் அரிசி பொன்னி அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருந்தேன். அரை மணி நேரம் கழுவிட்டு அதுக்கு வந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சாறு ஒரு அரை லெமன் பழத்தை புளிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 50 ml அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 விசில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் இருக்கும். இது வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆர்த்திக்கு மட்டும் தான் லஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். தயிர் வெங்காயம் பண்ணியிருக்கேன். தயிர் வெங்காயம் வந்து அவளுக்கு மட்டும்தான் பண்ணி தயிர் வெங்காயத்துக்கு வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தில் 2 தக்காளியும் போட்டுட்டு சப்பாத்திக்கு சைடிஷாக மாற்றி காலையில் சாப்பாடையும் முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.